திருப்பி திருப்பி அதே சொல்றா, எல்லாம் புரிஞ்சு கொள்ளுங்க. பைபிள் கையில் வச்சுட்டு சொல்லுங்க. ஆமா, அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. சகலத்தை ஒன்று மறைபொருளா இருக்காது. கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்து. ஆதியாகமத்தில் வெளிப்படுத்துற வரைக்கும் உள்ள ஒரு காரியத்தை என்ன செய்யாது, மறைத்து வைக்காது. ஏனால் இந்த வேத சத்தியத்தை பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு கூட தான் எழுதியிருக்கிறார்கள். ஆகவே இது இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒரு கீவேர்டாக இருக்கிறது. அப்ப ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு கீ இருக்கிறது. அந்த கீயை திறக்கிறனே அது உள்ளுக்கு இருக்கிற பொக்கிஷங்கள் என்ன செய்யும், உங்களுக்கு காண்பிக்கப்படும். ராமின் சொல்லுங்க. அப்ப உங்களுக்கு பிரியமானது நீங்க என்ன செய்யலாம், நீங்க எடுத்துக்கொள்ளலாம். அப்ப நீங்க இந்த நகையெல்லாம் எங்க வச்சிருக்கீங்க, அது எங்க வச்சிருக்கீங்களா, பீரோ பீரோ. அப்புறம் என்ன செய்வீங்க, பீரோவில் வச்சிருந்தா என்ன செய்வீங்க, எங்கேயாச்சும் ஒரு வெடிக்கு போறோன்னு என்ன செய்வீங்க, அந்த சாரிக்கு தகுந்த மாதிரி அப்படித்தானே, சாரிக்கு தகுந்த மாதிரி. அப்புறம் அப்படி எந்த வீட்டுக்கு போறீங்களோ அந்த மாதிரி தான் உள்தரணும். உங்களை ஒரு பெரிய ஆக்கள் கூப்பிட்டு என்ன செய்யணும், ஒரு நல்ல ஒரு வசதி வரும். இப்போ நீங்கள் வேலை செய்கிற கம்பெனி அவங்க உங்களுக்கு இன்வைட் பண்ணினா நீங்கள் எப்படி போகணும், பிச்சைக்காரி மாதிரி தலையை வச்சு போகக்கூடாது. அந்த ஸ்டேட்டஸ்க்கு போகணும். வர சொல்லிட்டாங்கன்னு சொல்லி நீங்கள் பிச்சைக்காரி மாதிரி போனால் அவங்களுக்கு என்ன ஆகிடும், ரொம்ப கேவலமாக போயிடும். வாங்க சிஸ்டர் பின்பக்கம் கதவு இருக்கு வாங்க. புரியுதான், எங்கெங்கே எப்படி போகணும் அப்படி நம்மளுடைய லைஃப்பை நம்ம என்ன செஞ்சணும், சரிப்படுத்திக் கொள்ளணும். ஆமீன். ஏன்னா நீங்கள் யாரால போதிக்கப்பட்டு கொண்டிருக்கீங்க, பரிசுத்த ஆவியான. பரிசுத்த ஆவியான வேதத்தை மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் அவர் கற்றுக் கொடுக்கும். வேதத்தையே வாசிக்கிட்டு இருந்தா நீங்க பரலோகத்துக்கு போக முடியாது. வேதத்தின் அடிப்படையில் வாழணும். வேதத்தின் அடிப்படையில் வாழ்வதற்குரிய என்ன செய்ய வேண்டும், அவைகளெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டும். இதெல்லாம் சும்மா எழுதி வச்சுட்டு இதை வாசிக்கிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம் இல்லை. இவர்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு என்னவாக இருக்க வேண்டும். அத்தனை நிருபங்களை எழுதின பவுல் கடைசியாக சொல்லுகிறார், நீங்களே இந்த நிருபம் அப்படின்னு சொல்றார். ராமின் சொல். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டா, இதன்படி நீங்க வாழ வேண்டும். ராமின் சொல்லுங்க. நிருபங்கள் ஒரு ஊழியம் செய்யக்கூடியவர்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த நிருபங்களை தான் வாசிக்க வேண்டும். அப்ப இந்த நிருபங்கள் தான் என்ன செய்யும், ஒரு ஆவிக்குரிய சபையில எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை எழுதியிருக்கும். அதே போல வீட்டில் எப்படி இருக்கணும், பிள்ளைகளை எப்படி நடத்தணும், பிள்ளைகளை கோபப்படுத்தாதுன்னு சொல்லப்படுகிறது. அதுபோல கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும், இப்படி எல்லாமே இருக்கிறது. ஆகவே இந்த பிரசங்கத்திலே உங்களுக்கு இவரும் கொடுக்க முடியாது. அதுக்காக தான் உங்களுக்கு பைபிள் ஸ்டடி எல்லாம் கொடுக்கும். இப்போ வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு பைபிள் ஸ்டடினா அவங்க என்னது, இப்போ ஒரு டாக்டருக்கு படிக்கிறாங்க. நீங்கெல்லாம் டாக்டருக்கு படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. யார் டாக்டருக்கு படிக்கிறது, யாருக்கு படிக்கிறீங்களா டாக்டருக்கு, நீங்களது நீமா யாரு, யாருக்காச்சும் ஐடியா இருக்கா? சரி விடுங்க, சயின்ஸ் படிக்கிறீங்க. 10th படிக்கிற நேரத்தில் என்ன செய்வாங்க, அந்த டேப்ல கூட்டி கொண்டு போயிட்டு தவளையை இல்லாட்டி எதை வெட்டி காட்டுவாங்க. தவளை என்னது, தவளையா, தவளை வேற என்ன பண்ணி பரிசோதனைக்காக செய்வாங்க. இதே நீங்க அவன் டாக்டர் ஆகிறது கூட உங்களை கொண்டு போவாங்க. எங்க கொண்டு போவாங்க, அந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட் கொண்டு போய் எங்க என்ன செய்வாங்க, என்னமா சொல்லுங்களே, அந்த இடத்துக்கு என்ன சொல்லுவாங்க, உன்னை கொண்டு அந்த லேபுக்கு கொண்டு போவாங்க. ஆமா, அந்த லேப்ல கொண்டு போயிட்டு எலி அல்லது என்னது புறா அதல்ல என்ன கொண்டு வருவாங்க, அந்த லேபிளுக்கு ஒரு பாடி, அப்படி நேக்கட்டாவே ஒரு பாடியை கொண்டு வந்து என்ன சொல்லுவாங்க, அவர்கள் எல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க. ராமின் சொல்லுங்க. அது போலதான் இங்கேயும் வேத வசனங்கள் கூட உங்களுக்கு என்ன யூத் மீட்டிங்னா அதுலயும் என்ன பாட்டே பாடுறது. மற்றது என்ன சிஸ்டர் மீட்டிங்னா எஸ்தரை பத்தி பேசுறது அல்ல. எப்படி குடும்பங்கள் வெளியில வரணும், வேதத்துக்குள்ளிருந்து வெளியில கொண்டு வர வேண்டும். அப்பதான் இந்த குடும்பங்கள் எல்லாம் என்ன செய்யப்படும், சரிப்படுத்தப்பட முடியும். ஆகவே அதே எஸ்தரை பத்தி பேசுறது யாரு, வேற யாரு சொல்லுங்க, யாரு பெண்களை பற்றி அண்ணாவை பற்றி சொல்றது ரூத்தா. ஒயாக்கு நமக்கு என்ன அப்ப ரூத்தை பற்றி இப்படியே பேசிட்டு அந்த ஆவியில நிரம்பி வச்சுட்டு ஓடுறது. அவன் வீட்டுக்கு போனா புருஷன் அவங்க கோபமா இருப்பாங்க. என்ன புரியுதா, நீங்க இங்கே கற்றுக்கொண்டதை நீங்க என்ன செய்யணும், உங்களை வாழ்க்கையில பிராக்டிக்கல்களை கொண்டு வரணும் சொல்லணும். அப்போ நமக்கு தெரியும் நம்ம இந்த காரியங்கள் இதை கற்றுக்கொள்றீங்க. இப்போ ஒரு வேலை முழுசா கற்றுக்கொண்டீங்கன்னா என்ன செய்வீங்க, இப்போ சமைக்கிற வேலை உங்களுக்கு தெரியுது, நல்லா சமைக்கிறீங்கன்னு வச்சுக்கிறீங்களே. இப்போ நீங்க போறீங்க ஒரு வீட்டுக்கு, ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறீங்க, அங்கே சமைச்சுக்கு இருக்கலாம், நீங்க என்ன செய்வீங்க, ஒரு டாக்டர் வீட்டுக்கு போறீங்க, நீங்களும் டாக்டரா இருக்கீங்க, என்ன செய்வீங்க,
அதை பத்தி தானே பேசுவீங்க. புரியுதா? அது மாதிரி ஆவிக்குரிய பிள்ளை நீங்க எதை குறித்து பேசணும்? இயேசுவை பற்றி பேசணும். ஆமா, அது மட்டுமா? உங்களுக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுத்த விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும். வேதத்தின் அடிப்படையில் அதுதான் சொல்லப்படுகிறது. ஆமா, உங்களுடைய நிறைவு என்னது? இருதயத்தின் நிறைவு என்ன செய்யும்? அப்ப பேசணும். அவங்க காரியங்களை போனா ஆண்டவர் நீங்க பேசுனீங்கன்னா ஆண்டவர்கள் வெளிப்படுத்துவார். இந்த வீட்டுல போய் இதை சொல்லு, இந்த வீட்டுல ஒரு பிரச்சனை நடக்குது, இந்த பிரச்சனைக்கு தீர்வு தெரியாம இருக்கிறாங்க, நீ போய் என்ன செய்ய? வசனத்தோடு கூட நீ என்ன செய்யணும்? ஆவியானோட உதவியோடு நீ பேசுகிற. நீங்க பேசிட்டு வந்தது பிறகு போன் பண்ணி சொல்லுவாங்க, சிஸ்டர் நீங்க வர்ற நேரத்துல நான் பெரிய ஒரு ஆபத்துல இருந்தேன், ஆனாலும் நீங்க வந்ததுக்கு பிறகு என் வீட்டுக்குள்ள சமாதானம். அப்ப நீங்க டக்குன்னு நான் பரவத்துக்கு போயிட்டு நினைக்கக்கூடாது. ராமின்னு சொல்லுங்க, உங்களை அந்த இடத்துல பயன்படுத்துக. ராமின்னு சொல்லுங்க. இந்த கட்டப்பட்ட ஜனங்கள் எல்லாம் ஆமி நாளைக்கு கணக்கு கேட்பார் ஆண்டவர். எத்தனை ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போனீங்க? எத்தனை பிரசங்கம் கேட்டீங்க?